ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 25/12/2024 கேரளா லாட்டரி கெஸ்டிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 50/50 லாட்டரியில் எஃப்எஃப் 122வது குழுக்கள் நண்பர்களே. ஸோ நம்ம இதில் என்ன கெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கோல்டு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன்னிச்சுங்க. கொஞ்சம் த்ரோட் பெயினும் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஏதாவது வாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்தது அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறத அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 50/50 லாட்டரியில் எஃப்எஃப் 122 குழுக்கள் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி 24/12/2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35/80/98 தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே. ஸோ அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சேருங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் ஓரம்படுத்திட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 098 தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது 9-8 காம்பினேஷன். இந்த 9-8 காம்பினேஷன் எங்கே இருக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பாக்ஸ் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9-8 காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க அழகாக. எப்போ ஒரு கேரண்டி நம்பர் இங்கேயே நம்ம கொடுத்தாச்சுங்க 100%ங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அதே மாதிரி 0 டாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 0, 7, 4, 0 இதெல்லாம் நம்ம 2 0லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் 9 0 கனெக்ட் பண்ணி நம்ம விட்டாச்சு. ஸோ அதில் ஒரு கூடியது தான் இருந்தாலும் நம்ம இங்கே ஒரு கேரண்டி கொடுத்துருக்கோங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் ரிவர்ஸில் வச்சுருக்கிறோம் 9 அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி சொல்லியிருந்தோம். ஆல் போர்டு தட்டி தூக்கியிருக்குங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அதே மாதிரி காம்பினேஷன் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9-8 காம்பினேஷன் 7, 8, 9 கொடுத்துருக்காங்க. ஆனால் 0 வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூப்பரான பாஸாக இருந்திருக்கும். 100% எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பாஸ் ஆகிருக்குங்க உண்மையாலுமே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஏ போர்டில் 0க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். 0-27 கொடுத்துருக்கோம். 0-98 அழகாக ஜெயிச்சிருக்காங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டில் அழகாக பாஸ் அடித்து கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கெஸ் படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில். இப்போது ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு டைரெக்டாகவே 8 விண்ணடிச்சு கொடுத்துருக்குறோங்க. அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து தனித்தனியாக விண்ணடிச்சு கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்கோம். பாக்ஸ் நம்பரில் வந்து 89 கொடுத்து அதுலேயும் ஒரு கேரண்டி கொடுத்துருக்கோங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 90%க்கு மேலே நம்ம நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக 90% தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்து ஒரு சப்போர்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே. அடுத்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நியரஸ்ட் கமெண்ட் மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக. அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 787 கொடுத்துருக்காங்க. 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. சஞ்சய்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் 0 யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க, சி வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0-8 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. 8 வந்துனாலும் சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். கமலக்கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 8 காம்பினேஷன். கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 9 காம்பினேஷன் ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க, உண்மையிலே சூப்பர் தான். தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல், உண்மையாலுமே 100% பாக்ஸ் நம்பர் அடித்து கொடுத்துருக்காருங்க, 100% வின் கொடுத்துருக்காரு, உண்மையாலுமே சூப்பர் தான். தல ரமேஷ் அவர்கள் உண்மையாலுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். விடாமுயற்சி வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பர். இந்த ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0-8 இது 9-8-0 கொடுத்துருக்காருங்க, பாக்ஸ் நம்பர் 100% வின் ஆயிருக்கு. அதே மாதிரி சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சண்டே கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0-28 கொடுத்துருக்காருங்க, 0-8
அழகாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஏசி வந்து வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அடுத்து சுரேஷ் பாபு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 0 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். 0 4 5 கொடுத்துருக்காரு. இல்லை 0 அழகாக பாஸ் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து மீரா முஹைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவரும் 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். இளங்கோவன் செல்லம்மல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் 0 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாக சூப்பர் தான். விக்கி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் 9 பாஸ் படித்து கொடுத்துருக்கார். டைம் ட்ராவலர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்ட்லேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் கேரண்டி கொடுத்துருக்கார். சி வின் ஆகிருக்குங்க. அடுத்து சைனோ ஹாசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். குமார் ராமசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் தான். ஏசி வந்து டைரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. அடுத்து ஞானமூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 9ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. உண்மையிலுமே சூப்பர் தான். பிசி வின் ஆகிருக்கு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு ஹார்ட்டாக வந்து சேருங்கிறதையும் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வர கெஸ்ஸில் அதாவது 50-50 லாட்டரியில் என்ன கெஸ் வரும் ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 4 1 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 3க்கு வாய்ப்புகள் அதிகம். சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 2க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இது முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்மளோட கால்குலேஷன் இல்லாத நம்பர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஏபிசி நம்பர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்க நண்பர்களே. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அதே மாதிரி பவர் நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது 5 4 பவர் நம்பரை கொடுத்துருக்கோம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மறக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க மிக்ஸி நம்பர்ஸ் ஏபிசி 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க இது என்னோடய கால்குலேஷன்லேருந்து வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷன் அந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 469 132 394 612 562 923 446 619 234 542 அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 4ஓட காம்பினேஷன் வர நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 டிஜிட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 2க்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நம்பர் அமையணுன்னாக்க 612ங்கிற ஒரு நம்பர் நம்ம அமைச்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய கால்குலேஷனில் முழுக்க உங்களோட கால்குலேஷனில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்த நண்பர்களே கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 4க்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கூட உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணாத நம்பர் 078. ஸோ இந்த 078ஓட காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 578 407 458 கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்பர் அமைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் 8 வந்தால் லாஸ்ட்டில் 8 அது 8 வர்றதுக்குண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா 578ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் எந்த நம்பர் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த நம்பரை நீங்கள் பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிற நம்பர்லேயே மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிற கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்திங்கன்னா தேதி 25/12/2024 25/12/2024 கூட்டுத்தொகை வந்து 738 253 414 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்பர் அமைதுன்னு சொன்னால் 416க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம், மறக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 414ங்கிற நம்பர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 578ங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 612 542
542 612ங்கிற நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓவராலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ஓட காம்பினேஷன், 1ஓட காம்பினேஷன், 5ஓட காம்பினேஷன் இருக்குங்க, 2ஓட காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பொறுக்கி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க 4ங்கிற நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது, 5ங்கிற நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது, 1 ரிப்பீட்டடாக இருக்குது, 2 ரிப்பீட்டடாக இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த 4 நம்பருக்குள்ளேயும் ப்ளஸ் இந்த 7 8ங்கிற நம்பரையும் அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 நம்பர் கிடைக்கும். இந்த 4 நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேரண்டி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முழுக்க நம்மளோட கால்குலேஷன் வந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57 45 38 53 61 42 94 60 39 12 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த நம்பரை சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸை சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னது தான் 8 வந்தால் லாஸ்ட்டில் 9 வரதுக்கு உண்டான ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி 2ஓட ஆப்ஷனுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த 2 நம்பர் நான் இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் வந்து ஓகேவாக இருந்துச்சு, உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்த நண்பர்களே நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாகவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.